நம்ம பேசும்போது சொன்னோம், குருவர்கள் கிடைக்கணும்னா எத்தனையோ கோடி புண்ணியம் செய்தால்தான் உங்களுக்கு குருநாதர் கிடைப்பார். குரு 3 வகையான தீட்சை. யோகிராம் சரத்குமார் பொறுத்தளவு நான் சொன்னேன், ஆண்டவனே ஆண்டி குலத்தோடு வந்துட்டார். இந்த திறந்தவுடனே இங்கேருந்து பாருங்க, எனக்கு நல்லா தெரியும். அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, இயற்கையாக அமைச்சு அவருடைய அற்புதங்களை சொல்லி மாறாது. இதெல்லாம் வந்துருக்காங்க பார்க்கறது இல்லையா? படபக்தி பணபக்தி படபக்தி. ஒருத்தர் நல்லா சாமி கும்பிட்றாரு, சாமி பேரை வச்சுப்பாரு, சாமி கும்பிட்றாரு, எல்லாரும் அவங்க போய் சாப்பிடுவாங்க. சாப்பாடு கடை பத்தியை போட்டு பண்ணுவார், சாமிக்கு இருந்தாங்க. ஒருத்தர் வந்து சொல்றாரு, சாமி அவரை போல பக்தி பக்தி கிடையாது, பெரிய பக்தி படபக்தி சொல்லிட்டு இருக்கிறது. ஒரு அம்மா ஓடி வந்து, சர்வேஸ்வரா எம்பெருமானே டிராமா டிராமா, இது படபக்தி. அந்த பாட்டிக்கு, அந்த பிராமண பாட்டிக்கு பழங்கள் யாரும் கொண்டு வந்துட்டாங்கன்னா ஓடி வந்து சர்வேஸ்வரா எம்பெருமானி அந்த பழம் ஒரு சீப்பா அங்கே கொடுத்தாச்சு. ஆளக்கான வயசுக்கு இன்னொருத்தன் வந்தான், நாம யாரு இதான்ப்பா. அப்போ வந்த உடனே சரி அதுக்கு ஒரு 10 வெளியே கொடு, 10 ரூபா கொடுக்கும். பணபக்தி படபக்தி படபக்தி பணபக்தி சொன்னார். கடைசியில் சொன்னா, இல்லை சுவாமி அவரை போல ஒரு தெய்வ பக்தி உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. அப்போ என்ன பார்த்து சொன்னாரு, நீ ஃபாலோ தட் ஃபாலோ. அதனால போ, என்ன பண்ண பிச்சைக்காரனுக்கு தண்ணி குடிக்க வரணும், தண்ணி நான் குடிக்க காசு தண்ணி கொண்டு போங்க. ஒன்று அந்த செருப்பு வாங்கிட்டு போங்க. அங்கே போய் நம்ம சாமிக்கு தண்ணி தாகமாக இருக்கா, அங்கே தண்ணி எந்த சாணி எந்த சாணி யார் கும்பிடுறியே விருத்தான் சொல்லுங்க. அவரை கும்பிட்டவொடனே எல்லாம் தான் தண்ணி தரணுமா? ஒரு குடத்துக்கு என்ன விலை தெரியுமா? 10 ரூபாய் இந்தியா காசுக்கு. தண்ணி பஞ்சம். திருப்பி பெஞ்சு, அப்பா நம்ம கடையில் எவ்வளவு குடும்பத்தோட வந்து சாப்பாடுலாம் சாப்பிட்ருக்கேன், எத்தனை பேரை பிடிச்சி வந்து சாப்பாடு செஞ்சேன். இந்த பூஜை பண்ணுறதை பார்த்தாலும் நான் மயங்கிறேன். தண்ணி தர மட்டும் தெரிய கொடுக்காத இருக்கேன். திருப்பி கேட்டேன், செல்வம் எடுத்து அப்படியே தலையில் வேகமாக போட்டோன்னா அந்த செல்வ சப்பு. இப்போ மக்கள் எப்படி இருக்கும்? படபக்தி படபக்தி பணபக்தி இப்படி இருக்கு. அப்போ அவனை கொண்டு அழுதாரு. அந்த மாதிரி சரியா போச்சு. அப்போ பக்தியில எப்படி இருக்கணும்? அப்சல்யூட் ஃபெய்த், அசைக்க முடியாத நம்பிக்கை. என்ன வந்துருக்காரு இன்ஸ்பெக்டர், இத்தனை கோளாறுகள் அந்த பொன்னேஸ்வரி அப்படி சொன்னார். அவர் இப்படி குருக்கள் சொன்னார், அந்த காசு போய் நீங்க தான் வந்து தங்கவரையை தான் காணிப்படுத்துற கோயில் ஈடுபடி. மலேசியாவிலிருந்து சிங்கப்பூர்லேருந்து வெளிநாட்டிலிருந்து வந்த மக்கள் நல்ல முறையில் தங்கி நல்ல சாப்பாடு சாப்பிட்டு அங்கே அன்னதானம் டெய்லி நடந்துட்டு இருக்கு. அதை சாப்பிட்டு நீங்கள் ஆனந்தமாக இருந்து பல இடங்களுக்கு ஈவன் கார் கூட ஃப்ரீயாக கொடுத்தது நாங்கள். அதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படி ஒன்றும் தேவையில்லை. என்ன அதான் சொன்னார், இன்னும் என்னுடைய மனைவிக்கு எவ்வளவு சொத்து இருக்கா, ஒரே மகன், இன்னும் எந்தெந்த இடத்துல அதிகம் தெரியாது. அவர் உங்க கையாளா இருக்காரு, அவங்க அம்மாவுடைய சொத்து எவ்வளோ, ஒரே மகன். அப்போ அந்த சொத்து எங்கெல்லாம் நடக்கு, கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பிச்ச எங்கேயோ போவோம், நான் அவர்களை தாண்டி போவோம். எதுக்கு சொல்றேன்னா, ஏதோ எதுக்கோ வர்றாரு. அது அல்ல. இப்படி ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கி உங்களுக்கு நல்ல காரியம் நடக்கணும். குருபக்தி வேணும். குருபக்தி எப்படி வரும்? பரிபூர்ண சரணாகதி. சரணாகதி எப்படி வரணும்? சாமியை பார்க்கும்போது வெறும் கையோடு போகக்கூடாது. ஒரு பழமாவது
எலுமிச்சம்படியாவது கொண்டு போனோம். அப்போ என்ன உங்களுடைய விலையை அவர் வாங்கிக்கிறார். சொல்லுங்க. அடியேனையாள அருள்மேனி சாத்தி படி மீது வந்த பராபரனே போற்றி போற்றி. சாஸ்தாங்க நமஸ்காரம். அப்படின்னா அவன் எல்லாம் அடி கொடுப்பான். யோகி ராம் சரத்குமார் அவர் சொல்றாரு, எத்தனை லட்சம் மைல் இருந்தாலும் ஒரு தடவை சொல்லு பிச்சைக்காரன் சொல்லி வைக்க. யோகி ராம் சரத்குமார்னா இன்னும் ஒதுக்கி சொன்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி நான் முன்ன ஒரு நீதிமன்றத்தில் உள்ள அதிகாரி மேகநாதன் கோமதிக்கு சொந்தக்காரர் என்னன்னா, அப்படிப்பட்டவர் எத்தனையோ நீதிபதிகள் அத்தனை பேரும் அவரை கூட சரணாகி. அது மட்டுமல்ல, எத்தனை அற்புதங்கள். அதுக்கு சாட்சி நான் தான். டாக்டரால் கைவிடப்பட்டு 7 நாள் தான் சொல்லி உயிரோட இருக்கீங்க. சாதாரண கடவுள் மனிதனா சாதிவா இந்த அம்மா தற்கொலை பண்ண போறோம். குடும்பமே அகோவதி யாரு? டாட்டா பிர்லாவில் உள்ள குடும்பம். பெரிய பணக்காரர். சாமி மண்ணாடி போ போ பெரிய போய் சொல்றாரு. அதை விட மாயமா மாயாதி மாயம்மா 3 கடல் ஓரமா நித்தம் நின்று தவம் செய்யும் குமரியம்மா காலாகாலமா கடவுள் தம்பி ஓரமா காத்து காத்து நின்றதடி என் அடியம்மா ஈசனையே நம்பி நின்று நிற்பதென்னம்மா இந்த 2 கட்டாம் பிள்ளைகளை பார்ப்பதாரம்மா. ஒரு பக்தியும் உண்டு, ஆனா பக்தி இல்லை. இப்படித்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளே ஏமாற்றிட்டு இருக்கோம். எதுங்க பிடிச்சிட்டோன்னா காஞ்சிகளெல்லாம் அந்த பாருங்க இன்ஸ்பெக்டர் அவர் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. நம்மள ஒரு கேஸ் போட்டு உள்ள தரணும்னாலும் தரணும் நினைச்சாரு. ஒருத்தர் போய் அவர்கிட்ட கடையில் வந்து பேசினான், உங்க சாமி சரியில்லை அவர் அப்படி இப்படி கேட்கணும் செருப்பகளை தேடுவேன் நாய அப்படின்னா அவன் சன்னாயிருக்கான். இனிமேல் சொன்ன கண்டம் திட்டமாக வெட்டி கொடுத்தான். இன்ஸ்பெக்டர் சொல்றாருன்னா எந்த பந்தம் அவருக்கு நமக்கு எந்த சந்தோஷம். அதான் உன்னை கண்டது இது போன ஜென்ம வாசனையில் வந்தது மனமறியா மொழியிலே பேசின்றது உங்கள் மனமுகத்தை மறுபடியும் பார்க்க வந்தது. சுவாமி பெரிய மகாபுருஷர். அவருக்கு அவரை பற்றிய பதினி நாள்ல 15ஆம் நாள் அந்த பதினிகாரில் பிடிச்சி போட்டு நக்கீரன் பிடிச்சி அரசு பண்ணி நொங்க எடுத்தாரு. தெரியல ஏன்னா மகான்கள் சொல்லக்கூடாது. பிடிக்கல போயிட்டே யோகி ராம் சரத்குமார் என்னெல்லாம சொன்னாங்க. எழுதினாங்க, பத்திரிகை எழுதினாங்க, அப்படி இப்படின்னு. இந்த அபிகிட்ட கேளுங்க, அந்த அபிக்கு தெரியும். அவனுக்கு அந்த குழந்தைகளுக்கு ஒரு சட்டை எடுத்து கொடுத்தனா எதுக்கு? சாமி வேலை தான் எனக்கு தெரியும். இன்னைக்கு 2 பொண்ணு லண்டன்ல இருக்கா. எப்பா எங்களுக்கு நீங்க ஒரு துணிமணி எடுத்து கற்று கொடுப்பாங்க. தானே செய்யலாங்க. நம்ம தானே என்னைக்காவது பார்த்தீங்களா? அதனால்தான் சுவாமி இஸ் டூயிங் மை ஃபாதர்ஸ் ஒர்க். என்னுடைய தந்தையினுடைய வேலையை செய்கின்றார். அதனால தான் உங்கள்கிட்ட அன்பாட்டு எவ்வளவு பிரியமா இருக்கு. குருஜி இருக்காரு, நான் சொல்ல முடியாது. 2 ஒரு ஆலமரத்துக்குள்ள அடுத்த ஆலமரம் முளைக்க முடியாது. 2 சேர்ந்து விடாது. அதனால கேப்டன் ஒருத்தர் இருக்காரு. இப்போ இந்த கும்பாபிஷேகத்துக்கு வரைக்கும் அவர் மூல காரணமாக இந்த ஆத்மீக தர்மம். ஏன்னா இவர் கஷ்டத்தில் இருக்கார். அப்போ அதை காப்பாற்றணும். கேப்டன் சாமி நீங்கள் வரீங்க, நான் வரவே வேண்டாம், மலேசியாவுக்கே நம்ம வர வேண்டாம் ஒரு முடிவு பண்ணி சரி எதை பார்த்தாலும் என்னத்தை பண்ணாலும் அது விதர்ப்பமாக இருக்கு. நம்ம அதனால வேண்டாம்.
வேறு நாடுகளுக்கு போவோம். குருஜி ஃபோன் பண்ணி எப்போ வர்றீங்க இந்த வார்த்தை நினைவு பண்ண யோகிராம் சொன்ன இவர் சுவாமி டிக்கெட்டு ரெடி ஆகிட்டு டிக்கெட் வர்றீங்க. இந்த பாருங்க குருஜி செய்த பிறகுல நம்ம பொண்ணு வந்து திரும்ப பேசுவாங்க. இல்லை குருநாதர்கள் ஒன்று நினைச்சுட்டாங்க போதும். விதியை மாற்ற நாம் அறிதல்ல அவர் தரும் கருணை எளிதல்ல. விதியை மாற்ற நாம் அறிதல்ல அவர் தரும் கருணை எளிதல்ல. யோகி ராமா திருவள் சுரகுமாரா வரமருளே. யோகி ராமா திருவள் சுரகுமாரா வரமருளே. பகவான் யோகிராம் சொன்னார். லண்டன்ல இருந்து ஒருத்தம் வராங்க. 100 கப்பல் இருந்தாங்க லண்டன்ல. 100 கப்பல். அதுக்கப்புறம் தண்ணி சாக்லேட் பிழைத்து எல்லாம் அது நிம்மதி இல்லை. மனைவிக்க வந்து கஷ்டம் தெரியும். மன நிம்மதி இல்லை. அவன் வேறு இந்தியாவுக்கு வரான். இந்தியாவுக்கு வந்து ஒவ்வொரு ஆசிரமாட்டு வரான். திரும்ப என்ன பார்த்தீங்கன்னா அப்படி திருவண்ணாமலைக்கு போகணும்னு சொல்லி சுவாமி ஐயா பிடிச்சார். பாரு மிஸ்டர் லீ, the beggar is waiting for you. அவன் எனக்கு வந்தவனா ஊரை அடித்து அவனுடைய பாலத்தெல்லாம் ஒரே செகண்டில் மாற்றினாரு. சுவாமி நான் பிச்சைக்கார மாதிரி இருந்தவங்க நான் ஏதோ நினைச்சேன். நீங்கள் தெய்வம் நான் பார்த்துட்டேன். நீங்கள் திருவண்ணாமலை நீங்கள் சொல்லி உத்தரவு போட்டானா என்ன பாருங்க. அவ்வளவும் பவுண்ட்ஸ் இங்கிலாந்து பவுண்ட்ஸ் திருவண்ணாமலையே விலைக்கு வாங்கி உங்களுக்கு ஆசைப்பட்டார். சாமி அப்படி சிரிச்சார். என்னடா யாருக்குடா விளையாடுறேன் சிரிச்சுட்டார். அடுத்தாப்புல கேட்குறான். அதை வந்து விலையில அங்கே சுவாமி திருவண்ணாமலையை விட்டு எங்கேயும் போட்டாங்க. அதான் தெரியும். காணிமடத்துக்கு வந்திருக்காரு 1952. அப்போ நான் அப்படி கூப்பிட்டு போகணும்னு சொல்லுவேன். கடைசியில் சாமி சொன்னார், please chant Om Sri Ram Jai Ram Jai Jai Ram. That is enough for this beggar. The Om Sri Ram Jai Ram Jai Jai Ram. இதை போ சொல்லு போ. 1-2 சம்பவங்கள் லட்சக்கணா. அதுக்கப்புறம் குழந்தை பாக்கி சாமி நினைச்சு அப்படியே அவங்க திருமணத்துக்கு நினைச்சா கூட எத்தனையோ வரன்களை சேர்க்க முடியும். பார்க்காமலே அத்தனை பேருக்கும் அவ்வளவு அற்புதங்கள் சொல்லி மாட்டாது. அதே போல குரு பெரியவனா இறைவன் பெரியவனா? குருதான் பெரியவன். அதற்கு சாட்சி நாரத மகரிஷி. நாரத மகரிஷி ஒரு வேலைக்காரிக்கு மகன். சாதுக்கள் சாப்பிட்ட மிச்ச பிரசாதம் குருஜி சாப்பாடு பிரசாதம் ஊட்டி விடுறாரு. அவங்க இருக்கிறாரு. குரு பிரசாதம் கௌசலம் 5 வருடம். அது அவ்வளவு மகிமை. அப்போ அந்த நாரத மகரிஷி வரும்போது அவங்க வேலைக்காரிக்கு மகன் தான். தாயாரும் வேலைக்காரி. அப்போ இந்த ஊரில் பெரியவங்க சொன்னாங்க, இன்னைக்கு 3 மாத விரதத்துக்கு பெரிய மகாத்மாக்கள்லாம் வராங்க. ஊழியர் முடக்கம் நான் முடிச்சுட்டு வேணா ஆரம்பிச்சுன்னா योगी राम सूरत कुमार